ஸோ ஹாய் அண்ட் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர். இன்னைக்கு நம்ம ஷார்ட்ஸ் வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்தர் மில்லருடைய டெத் ஆஃப் சேல்ஸ்மேன், அதனுடைய கேரக்டர் அண்ட் இம்பார்ட்டன்ட் டீடைல்ஸ் அபவுட் த பிளே டெத் ஆஃப் அ சேல்ஸ்மேன் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கேரக்டர்ஸ் பார்த்துடலாம். இதனுடைய டைட்டில் கேரக்டர் இந்த சேல்ஸ்மேன் சொல்கிறாங்க இல்லையா, இந்த சேல்ஸ்மேன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லி லோமன். ஓகே, ஸோ இந்த வில்லி லோமனோட ஒய்ஃப் யார் அப்படின்னா லிண்டா லோமன். இவங்களுக்கு 2 பசங்க, ஒன் இஸ் ஹாப்பி லோமன் அண்ட் பிஃப் லோமன். இவர் தான் வந்து எல்டர், இவர் வந்து யங்கர். ஓகேவா, 2 சன். ஓகே, ஸோ இவர் எப்படி ஒரு ஃபெயிலியரான சேல்ஸ்மேனும் இவங்க 2 பேருமே லைஃப்பில் வந்து பெருசாக வரணும்னு நினைப்பாங்க. பட் போத் ஆர் ஃபெயிலியர் பர்சன்ஸ் தான் இந்த பிளேயில் காட்டின வரைக்கும். ஓகேவா, ஸோ இவருக்கு வந்து ஒரு பென் அப்படின்ற ஒரு சிப்ளிங் இருப்பார். இவர் வந்து ஒரு இல்யூஷனல் கேரக்டராக வந்து நம்மளுக்கு காமிச்சிருப்பாங்க. ஓகேவா, ஸோ எப்பப்பெல்லாம் வந்து வில்லி லோமன் இல்யூஷனல் வேர்ல்டுக்கு போகிறாரோ அப்போல்லாம் இந்த பென் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா இவர் முன்னாடி வருவார். இவருக்கு மட்டும்தான் தெரிவார், வேற யாருக்குமே இவர் வந்து தெரிய மாட்டார். இந்த பெர்னார்ட் யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வில்லி லோமனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் யாரு அப்படின்னா சார்லி. இவர் வந்து ஒரு பிசினஸ் மேன். இவருடைய பையன் யாரு அப்படின்னா பெர்னார்ட். வில்லி லோமனோட 2 சன்ஸுமே வந்து ஃபெயிலியர் பர்சன். பட் இந்த பெர்னார்ட் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனா போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. அண்ட் இவர் வந்து ஒரு லாயரா இருப்பார். ஓகேவா, ஸோ இதுக்கப்புறம் இந்த ஒரு உமன் அப்படின்ற ஒரு கேரக்டர் வருவாங்க. இந்த உமன்ற கேரக்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேஸ் எடுத்துப்பாங்க. ஏன் அப்படின்னா பிஃப் லோமன் அவங்க அப்பா வில்லி லோமன் மேலே இருந்த நம்பிக்கையை இழக்கிறதுக்கு காரணமே இந்த விமனாக தான் இருப்பாங்க. இந்த விமன் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வில்லி லோமன் வந்து ஒரு இலிசிட் ரிலேஷன்ஷிப் இருக்கிற ஒரு விமன் தான். யாருன்னா விமன். இந்த விமனுக்கு பேர்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க, விமன் அப்படின்னு மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இப்போ பயோகிராஃபி டீடைல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளே டெத் ஆஃப் அ சேல்ஸ்மேன் எப்போ பப்ளிஷ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1949 ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இதோட ஜானர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்ராஜடின்னு வச்சுக்கலாம், இல்லை சோஷியல் ட்ராமா அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இதோட செட்டிங்ஸ்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா புரூக்லின், நியூயார்க், யுனைடெட் ஸ்டேட்ஸ். இது 3 தான் ரொம்ப முக்கியமான செட்டிங்ஸ் ஆஃப் த பிளே. மேஜர் தீம்ஸ் இந்த பிளேல என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் தீம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கன் ட்ரீம். ஓகேவா, ஸோ எப்படி ஒரு மிடில் கிளாஸ் பர்சன் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக ஆக முடியும் அப்படின்னு ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் அதுக்காக போராடுறது தான் இந்த அமெரிக்கன் ட்ரீம். பணத்துக்காக ஆசைப்படுறது, புகழுக்காக ஆசைப்படுறது, அதுதான் இந்த தீம் ஆஃப் அமெரிக்கன் ட்ரீம். இது போக வேற தீம்ஸ் எல்லாம் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரியாலிட்டி வெர்சஸ் இல்யூஷன், ஃபேமிலி கான்ஃப்ளிக்ட், ஐடென்டிட்டி அண்ட் செல்ஃப் ஒர்த். இது எல்லாமே இதனுடைய மேஜர் தீம்ஸ். அண்ட் இந்த பிளேயோட இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணது 1949 தான். இந்த சேம் இயர் வந்து இந்த ட்ராமா வந்து புலிட்சர் ப்ரைஸ் வந்து வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த இயர் ஆஃப் த சேம் இயர் வென் இட் வாஸ் ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்ம்டு, அந்த இயர்லேயே புலிட்சர் ப்ரைஸும் இந்த ட்ராமா வின் பண்ணியிருக்கு. ஓகே, தட்ஸ் ஆல் அபவுட் த பிளே. தேங்க்யூ.